த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சின்ராசு துளசியா உடல உயிருமா நகை சரியுமா வளர்ந்தவங்க. அப்படிப்பட்ட அண்ணாங்கார எப்படி தங்கச்சியை பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு வராம இருக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. சின்ராசு துளசியும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு நினைச்சு பாரு. அதே மாதிரி உன்னை சின்ராசு கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ராஜபாண்டி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் யோசிச்சு பாரு. சரவணனை கொல்ல நினைச்சனா தெரியாம ராஜபாண்டிய குத்திட்டு ராஜபாண்டி உயிர் போற நிலைமையில கூட உன்னை சின்ராசு கூட சேர்த்து வைக்கத்தான போராடினான். ராஜபாண்டி அவன் உயிரை பத்தி கூட பெருசா நினைக்காம நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சான். அந்த நன்றியை நினைச்சு பார்த்தா சின்ராசு துளசி அவங்க 2 பேரும் எந்த தப்பு செய்யல. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச பாசத்தை தவிர வேற எந்த தப்பும் பண்ணலமா. அவங்க தரப்புல எல்லா நியாயமும் இருக்கு. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்காம பல நேரத்துல அவங்களுக்கு எதிராக நடந்துகிட்டோம். பொன்னி, நான் எந்த காலத்திலயும் உன்னை எதிரியா நினைச்சதில்ல. என் அண்ணனும் நீயும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பொன்னி. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு நீ எதிரிதான். நானும் மாம்சும் புருஷன் பொண்டாட்டியா வாழ விடாம பண்ணது நீதான். நீ வேணும்னு செஞ்சியோ இல்ல வேணான்னு செஞ்சியோ, ஆனா காரணம் நீ மட்டும்தான். ஐயோ பொன்னி, எதுக்கு இப்படி பேசுற? நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ நீ என்ன கூட சேர்ந்து வாழ மாட்டியா? நான் செத்தத நீ என்னை பத்தி புரிஞ்சுப்பியா? சொல்லு, அப்படின்னா நான் இப்பவே செத்து போறேன். சின்ராஸ் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டா? கூட பிறந்த அவன் தங்கச்சி மேல பாசமா இருக்கிறது தப்பா? பொன்னி, அப்போ உனக்கும் சின்ராசுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என் மகன் உயிரை விடுற அளவுக்கு போனான். ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக என் மருமக உயிரை விடுறேன்றா. இதுக்கப்புறம் கூட நீ அவங்கள புரிஞ்சுக்கல. பொன்னி, இப்போவாவது துளசியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கம்மா. அவங்க உறவு பிரிச்சுதான் நீ வாழணும்னு அவசியம் இல்ல. நீ நினைச்சா அவங்களோட சந்தோஷமா வாழ முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. ஆத்தாடி பொன்னி, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கு அப்பனா ஆத்தாலும் அண்ணனும் தம்பியோ அக்கா தங்கச்சியோ மாமா மச்சனோ யாருமே இல்லை. இதையெல்லாம் சேர்த்து சாமி எனக்கு ஒரே ஒரு உறவை கொடுத்துருக்கு தாயி. அவன்தான் என் சின்ராசு. அவன் மேல ஒரு தூசு பட்டா கூட என்னால தாய்க்க முடியாது தாயி. அவனை போய் புரிஞ்சுக்காம இப்படி கஷ்டப்படுத்துறது தாயி. அதா, நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றீங்கன்னு நினைச்சுட்டேன். நான் உசுர கையில புடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சா என்னைக்கோ என் புருஷனோட போய் சேர்ந்துருப்பேன். என்ன இவ பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா திருந்திடுவா போல இருக்கே. பொன்னி, என்ன இருந்தாலும் இவங்கெல்லாம் உன்னை குறை சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியல. நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்குது பொன்னி. எப்ப கல்யாணம் ஆயிடுச்சோ ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தங்கச்சி மத்த உறவெல்லாம் அப்புறம்தான். ஆமா பொன்னி, நானும் உனக்கு தான் ஆதரவு கொடுக்கறேன். எல்லா உறவுங்களையும் விட பொண்டாட்டி தான் ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியம். மத்த உறவெல்லாம் மறந்துடணும். என்னதான் சொந்தக்காரவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க பிறவி கொண்டா மாறாது. இங்கேயும் வந்து அவங்க பண்றத பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இப்ப எல்லாரும் எங்க மேல கோவப்படுறீங்க? நாங்க பொன்னி பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே சொல்றோம். அதுல என்ன தப்பு இருக்கு? யார்கிட்ட வராதீங்க, அங்க நில்லுங்க. புள்ள என்ன பண்ற? கீழே போடும்ல. கத்திய கீழே போடுமா. பரவாயில்ல, சொன்னா கேளு. நான் எங்கேயும் கழுத்தறுத்து செத்து போறேன். அதுக்கப்புறமாவது என்னன்னு கஷ்டப்படுத்தாம அவரு கூட சேர்ந்து வாழ்றியா?
என்ன குட்டிமா பண்ற குட்டிமா? அண்ணா வராத. குட்டிமா குட்டிமா சொல்றது கேளு குட்டிமா. அம்மா, துளசி அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. என் புள்ள வந்து என்னன்னு கேட்டானா நான் என்ன சொல்றது? இந்த மாதிரி தயவு செய்து கத்தி வருவல நீ ஏதாவது பண்ணி எங்களை பாவியாக்கிடாத. சொன்னா கேளு வருவல. பொன்னி சொல்லு, நான் இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனை? நான் செத்துட்டா என் அண்ணன் என்ன பார்க்க வர மாட்டார்ல? அப்பவாவது நீ அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றியா? சொல்லு, இப்பவே செத்து போறேன். வேண்டாம், கிட்ட வராதீங்க. குட்டிமா அண்ணே, நீ கிட்ட வராத. அங்கேயே நில்லுங்க, யாரும் வராதீங்க. துளசி ஐயோ, என்னால உன் வாழ்க்கை வீணா போறதையும் நீ அவமானப்படுறதையும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் செத்துட்டா அப்பதான் பொண்ணு உன் கூட சந்தோஷமா இருப்பா. வேண்டாம், பொண்ணு, கிட்ட வராத. சொல்லு. அண்ணே, ஐயோ, ஓகே, வேண்டாம். விடுன்னு சொல்றேன். அண்ணே, என்ன பாருங்க. விடுங்க. சித்ராசே, சொல்றேன்ல, விடு. ஐயோ, ஐயோ, அண்ணே, 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 ரத்தம் வருது, சித்ராசே. அண்ணே, விடுன்னு சொல்றேன்ல. அண்ணே, சொல்லு. ஐயோ, விடுன்னு சொல்றேன். ஐயோ, ஐயோ, சின்ராசு என்னையா இப்படி பண்ணிட்ட? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் மாம்ச இப்படி பண்றீங்க? ஐயா என்னையா ஒண்ணுல குட்டிமா ஒண்ணுல. சில விஷயம்லாம் சொன்னா புரியாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம்னா, ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்னா அது பாசம். எனக்கு என் தங்கச்சி மேல பாசம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் தங்கச்சி இல்லாம என்னால இருக்க முடியல. என் தங்கச்சி கொண்டா எனக்கு துடிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் தங்கச்சி மேல நான் பாசம் வச்சிருக்கேன்றதுனால உன் மேல நான் பாசம் வைக்கல அர்த்தம் கிடையாது. நான் 1000 தடவை உனக்கு சொல்லிட்டாத. உன் பிரச்சனையே என்ன தெரியுமா? உன்னோட கோபம். அந்த கோபத்தினால யோசிக்காம தப்பான முடிவு எடுத்துடுற. இப்ப கூட உன்னோட கோபம் தான் உன்னை இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க வைக்குது. ஒரு 5 நிமிஷம் அந்த கோபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீ யோசிச்சு பார்த்தனா